கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இந்த கோடை கொண்டாட்டத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் செலிப்ரேட் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா இவங்க அழகாக டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம் போன்ற பல நாடுகளுக்கும், இந்தியாவில் உள்ள டெல்லி, ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய ஊர்களுக்கும் இவங்க அழகாக டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அப்போ எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சினி முருகன். ரெட்ரோ திரைப்படம், சூர்யா அவர்கள் நடித்த ரெட்ரோ திரைப்படம். இந்த திரைப்படம் நேற்று உலகம் முழுக்க வெகு விமர்சையாக வெளியாகியது. ரசிகர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என சூர்யா ரசிகர்கள் எல்லாம் படத்தை பார்த்து கொட்டி தீர்த்துட்டாங்க. சரி, படத்தோடைய விமர்சனம், படம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பலதரப்பட்ட விமர்சனங்கள், பலதரப்பட்ட கலவையான விமர்சனங்கள். ஏன் இன்னும் சொல்லப்போனால் சூர்யா ரசிகர்களே படத்தை பெருசாக கொண்டாடுற அளவுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நாம் முதல் நாள், அதாவது படம் வெளியான முதல் நாள் நம்ம என்ன யோசிப்போம்னா, படம் எப்படி இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த ஒரு நாள் முடிஞ்சு ரெண்டாவது நாள் வந்த பிறகு நம்ம என்ன யோசிப்போம்னா, இந்த திரைப்படம் முதல் நாள் ஓப்பனிங் என்ன பண்ணியிருக்கோம், உலகம் முழுக்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். அந்த வகையில் இந்த திரைப்படம் தமிழகத்தில் என்ன பண்ணியிருக்கு, மற்ற மாநிலங்கள் என்ன பண்ணியிருக்கு, உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற செய்தியை தான் நாம் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறோம். இந்த செய்திகள் எல்லாமே தமிழகத்தில் உள்ள பல முன்னணி விநியோகஸ்தர்கள் மற்றும் பல திரையரங்க உரிமையாளர்களிடமிருந்து கலெக்ட் பண்ண அந்த வசூல் விவரத்தை தான் நான் உங்களுக்கு வெளியிடுவேன். ரெட்ரோ திரைப்படம் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்கத்தில், சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில், சூர்யா மற்றும் பூஜா ஹெக்டே நடித்த இந்த திரைப்படம் தமிழகத்தில் முதல் நாள் மட்டும், நேற்று விடுமுறை தினம் என்பதால் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஒரு 11 கோடியிலிருந்து ஒரு 12 கோடி ரூபாய் வரை தமிழகத்தில் வசூல் செய்துள்ளது அப்படின்றது தான் நமக்கு வந்த செய்தி. அதாவது இது எப்படின்னா டபுள் டிஜிட்னு சொல்லுவாங்க. அதாவது 9 கோடியை தானே டபுள் டிஜிட்டுக்கு வந்துடும்ல. டபுள் டிஜிட் வசூல் செய்த படங்களில், இந்த வருடம் வசூல் செய்த படங்களில் 2வது ஹையஸ்ட்டு கிராஸராக இந்த திரைப்படம் தமிழகத்தில் அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு 11லேருந்து ஒரு 12 கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சுருக்கோம் சார். அது உள்ளே தான் சார் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு 11, 20, 11, 30 என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் செய்திகள். அதேமாதிரி நேற்று எல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஷோ, நைட் ஷோ எல்லாமே நல்லாவே போச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்த செய்திகள் அங்கே. அதே மாதிரி இதுக்கு அடுத்தது நம்ம எங்கே பெரிய லெவலில் எதிர்பார்ப்போம்னா கேரளாவில் எதிர்பார்ப்போம். கேரளாவில் மட்டும் இந்த படம் வெளியாகுவதற்கு முன்னாடியே புக்கிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி கிட்டே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி விசாரிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, கேரளாவில் மட்டும் இந்த திரைப்படம் முதல் நாள் 2.2 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. அதுக்கு அடுத்தது நம்ம எங்கே பார்ப்போம்னா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. ஏன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூர்யாவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான மார்க்கெட் இருக்குது எப்போவுமே. அந்த வகையில் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, கேரளாவில் மட்டும் இந்த படம் 2.2 கோடி வசூலை தொடர்ந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும் அதே ஈவனாக வசூல் செஞ்சுருக்கு அப்படின்ற மாதிரி தான் அங்கேருந்து வந்த செய்திகள். அடுத்தது பார்த்தோன்னா நம்ம கர்நாடகாவுக்கு போவோம். கர்நாடகாவில் மட்டும் இந்த திரைப்படம் முதல் நாள் ஒரு 1.5 கோடியிலிருந்து ஒரு 1.80 வரை இந்த திரைப்படம் வசூல் செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அங்கேருந்து வந்த செய்திகள். அதுக்கு அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்த 4 மாநிலங்களை தாண்டி அடுத்தபடியாக நம்ம பெரிதும் எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த இடங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 8 வாரங்கள் கழித்து ஓடிடியில் வெளியாகும் படங்கள் மட்டுமே நார்த் இந்தியாவில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்களில் வெளியாகும். ஆனால் நம்ம தமிழ் படங்களை பொறுத்தவரை 4 வாரங்களே ஓடிடி கொடுத்துட்றாங்க. அதனால் அங்கே கணிசமான திரையரங்கள் மட்டும்தான் கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துலேருந்து ஒரு 30 லட்சம் தான் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வட இந்தியாக்கள்லேருந்து வர செய்திகள். இது எப்படி இருக்குன்னா, மொத்தத்தில் இந்தியாவை பொறுத்தவரை இந்த திரைப்படம் எவ்வளோ பண்ணியிருக்கோம்னா, தமிழகத்தில் ஒரு 11, கேரளா மற்றும் ஆந்திரா, தெலுங்கானாவை சேர்த்து ஒரு 4, 15 கணக்கு பண்ணி பார்த்தா மொத்தத்தில் இந்தியாவில் மட்டும் ஒரு 17 கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படம் வசூல் செய்திருக்க கூடும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கிடைத்த தகவல். இதுக்கு அடுத்தது பெரிய லெவலில் நம்ம எங்கே எதிர்பார்ப்போம்னா வெளிநாடு மார்க்கெட் எப்போவுமே சூர்யாவுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மார்க்கெட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது வெளிநாடுகளில் மட்டும் இந்த திரைப்படம் முதல் நாள் ஒரு 7 கோடி ரூபாய் வரை வசூல் செய்திருக்க கூடும் அப்படின்றது தான் அங்கேருந்து வந்த செய்திகள். மொத்தத்தில் இங்கே ஒரு 17, அங்கேருந்து ஒரு வெளிநாடுகளில் ஒரு 7, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் இந்த திரைப்படம் 24 கோடி ரூபாய் வரை வசூல் செய்திருக்க கூடும் அப்படின்றதான் எக்ஸாக்ட் ஃபிகர்னு சொல்ல முடியாது, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. எல்லாருமே இந்த கணக்கில் தான் சொல்கிறாங்க. சரி, இது வசூல் விவரம் முதல் நாள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, சூர்யா படங்களை பொறுத்தவரை இந்த படம் முதல் நாள் வசூலில் நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா விடுமுறை நாட்கள் வேறு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தின் மீதான விமர்சனம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சார், முதல் நாள் நல்லா இருந்தது சார்
சூர்யா ரசிகர்களால் முதல் நாள் எங்களுக்கு நல்லா இருந்தது, அடுத்தடுத்த நாட்களை எப்படி பண்ணோம் அப்படின்றது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு திரைப்படம் வெளியாகும் போது நம்ம டக்குன்னு கேட்டவுடனே சொல்லிடுவாங்க, சார் இந்த படம் நல்லா இருக்குது, நல்லாவே வசூல் பண்ணோம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை அவங்க கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து இங்கே உள்ள பல விநியோகஸ்தர்களும் திரையரங்கு உரிமையாளர்கள் கருத்தாக இருக்குது. மொத்தத்தில் உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் முதல் நாள் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 23லேருந்து ஒரு 25 கோடி ரூபாய் வரை வசூல் செய்திருக்கக்கூடும் அப்படின்றது தான் வந்து முதல் நாள் இந்த திரைப்படத்துக்கு உண்டான முழு வசூல் விவரம். சரி, இது தயாரிப்பு நிறுவனம் வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, படத்தை வெளியிட்டு என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களோ அது வந்து நமக்கு வந்து தனிப்பட்ட இதில் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நாம் எப்போவுமே வந்து இங்கே இருக்கிற பல முன்னணி விநியோகஸ்தர்கிட்ட அதை டிஸ்கஷன் பண்ணி திரையரங்கு உரிமையோட டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி அது அடிப்படையில் வர செய்திகளை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா தயாரிப்பு நிறுவனம் வெளியிடுறதையோ இல்லை மற்றவங்க சொல்கிறதையோ வச்சு நம்ம எந்த விதத்துலையும் நம்ம சொல்கிறதில்ல. இது எல்லா படங்களுக்குமே நம்ம எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் நம்ம முழுமையான தகவலையும் நம்ம சொல்லுவோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இந்த திரைப்படம் முதல் நாள் சுமார் 25 கோடிக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து இவங்க சொன்ன அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது இருக்கிற முழு வசூல் விவரமாக இருக்குது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போமே மற்ற நாட்களில் எப்படி பண்ண போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்று வந்து வேலை நாள், நேற்று பண்ண வசூலில் ஒரு 30 to 40% பண்ணுறது தான் எப்போயும் வழக்கமாக எல்லா படங்களுக்கும் உள்ளான ஒரு விஷயம். அந்த வகையில் அது பண்ணுமான்னு தெரியல. அதேமாரி நாளை வந்து சனி மற்றும் ஞாயிறு இந்த 2 விடுமுறை நாட்கள் இருப்பதனால இந்த படத்துக்கு பெரிய அளவில் போகுமா அப்படின்றது வந்து நிச்சயமாக வந்து ஆணித்தனம் அழுத்தியே சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு கூட வந்த சசிகுமார் சிம்ரன் அவர்கள் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் கூட நன்றாகவே இருக்குது, நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய திரையங்களில் போடப்படலைன்னா கூட கணிசமான திரையங்களில் போட்டால் கூட அந்த திரைப்படம் வந்து நல்ல வசூலை பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி, அது திரையிட்ட இடங்கள்லாம் நல்லாவே இருக்குது படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஈவினிங் ஷோவிலேருந்து நேற்று பிக்கப் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து பல செய்திகள் வந்து வெளியாகிருக்கு. ஒருவேளை வந்து வருகின்ற திங்கட்கிழமை கூட நம்ம வேறு ஒரு வேளை பெரிய ஸ்கிரீனில் போட்டாலும் போடலாம், இல்லை ஓடுற திரையங்களில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாகவோ இல்லை 70 to 80% ஆடியன்ஸோடவோ இந்த படம் ரன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சார் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வந்த செய்திகள். ரெட்ரோ திரைப்படம் முழுக்க முழுக்க சூர்யா ரசிகர்களால் வந்து கொண்டாடப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நான் இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு கூட விமர்சனம் பண்ணி தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் இவராக இப்படி பேசுகிறாரு, இவர் அதிசயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே எனக்கு முதல்ல அந்த டீசர் வெளியிடும் போது அந்த டீசர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி, படம் வேறு லெவலில் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு பெரிய இது கொடுக்கல. பட் உங்களுக்கு எப்படியோ அது அவங்கவுங்க தனிப்பட்ட சுதந்திரம், தனிப்பட்ட விமர்சனம், அதை நான் பெருசாக எடுத்துக்க முடியாது. எனக்கு வந்து நான் முதல்ல வெளியிட்டு ஒரு டீசரை பார்க்கும்போது இதாம்பா சூர்யா அப்படி வந்துட்டாருப்பா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பட் அது அதோடைய அந்த எக்ஸ்பெக்டேஷனை, அந்த விஷயத்தை திரைப்படத்தை பார்க்கும்போது அதே மாதிரி பூர்த்தி செஞ்சு தான் அந்த படம் நல்லா வெற்றி படமாக அமையுன்றதை நான் அன்றைக்கி டீசர் ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அது எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கும் இங்கே வந்து படம் அந்தளவுக்கு பெருசாக அளவில் எடுபடலை அப்படின்னு தான் சொல்லணும். பட் என்ன இருந்தாலும் முதல் நாள் வசூல் சூர்யாவுக்கு கிடைத்த அங்கீகாரம் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஏன்னா சூர்யா படங்களுக்கே உண்டான அந்த அங்கீகாரத்தை இந்த படமும் வசூல் ரீதியாக கொடுத்துருக்கு அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போமே, இன்னும் பல விடுமுறை நாட்கள் இருக்குது. எப்படி இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக வெற்றி பெறுமா, இல்லை எதிர்பார்த்த வசூலை கிடைக்கவில்லையா, இல்லை இப்போ வசூலில் தோல்வி அடைய போகுதான்றதை நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்க தான் போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.